அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம நமஸ்காரம். சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் விஜய நூலை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இங்கே நம்ம கிரகஸ்த தர்மம் பேரானந்தத்தை தருவது எப்படி அப்படிங்கிற வர விஷயத்தில் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அதோட தொடர்ச்சியை பார்ப்போம். உலகப்பற்று இருக்கிறத இருதயத்தை பிளந்துடுது. அது உலகப்பற்றை நீங்கள் அதிகமாக வச்சுக்காதீங்கன்னு சாமி சொல்லிட்டு வந்துருக்கிறாரு. கடவுளை நான் நம்புங்க, அந்த ஆத்மாவை நம்புங்க. அதுதான் அந்த அந்த ஆத்மாக்கிட்ட நீங்கள் செய்கிறது தான் உண்மையான சேவையாக இருக்க முடியும். அந்த உண்மையான துறவு நிலையை அபியாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி, இப்போ ஒருத்தங்க மேலே, ஒரு பெண் மேலேயோ இல்லை ஒருத்தங்க மேலேயோ நமக்கு ஒரு ஈர்ப்பு வருதுன்னா அந்த வசீகரம் ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி சாமி நமக்கு கேட்குறாரு. அவங்களோட உடலா, தோற்றமா, இல்லை தோலா, இல்லை நிறமா, இல்லை அவங்களோட குணமா அப்படின்னு சொல்லி சாமி நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாரு. இப்போது இதில் உடல், தோல், நிறம், அவங்களோட குணம் எதுவாக இருந்தாலும் இருந்துட்டோம்னா அது அப்படி இருக்கிறது இல்லை. செத்துட்டா இந்த தோலுங்கிறது இல்லாமல் போயிடுது, நிறமுங்கிறது இல்லாமல் போய் கருப்பாக மாறிடுது, சதைங்கிறதும் இல்லாமல் போயிடுது. அப்புறம் என்ன அங்கே இல்லாமல் போகுது. என்ன அது காரணம் அப்படின்னா இந்த ஜீவன் தான், இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் தான் சக்தியாக வெளியில் அது ஆத்மஸ்வரூபத்தில் இருந்து இங்கே விஷயங்களை செஞ்சுட்டு இருக்குது. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் தான், அதுதான் சத்வஸ்துவாக இருக்குது. அந்த சத் அப்படிங்கிறது தான் சத்தாக இருக்குது. அதை மூடி மறைச்சு இங்கே ஆடையை நம்ம போத்திட்டு இருக்கிறோம். பேரு, பூரு, புகழ், மானம், அபிமானம் அப்படிங்கிற புகழில் நம்ம போத்திட்டு இருக்கிறோம். இப்படியெல்லாம் போற்றி வச்சுட்டு இருக்கிறங்காட்டிக்கு தான் நம்மளால் அந்த ஆத்மஸ்வரூபத்தை அடைய முடிய மாட்டேங்குது. இப்போ இந்த கண்ணு, மூக்கு, காது, வாய் இதெல்லாமா அழகை தருது. இப்போ எஜிப்த் தேசத்தில் கிளியோபட்ரான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஆப்பிரிக்கா தேசத்தில் நீக்ரோ அப்படிங்கிற ஒரு பெண்மணி, மார்க் ஆண்டனி அப்படிங்கிறவங்கள வசீகரம் செஞ்சதா வரலாறு இருக்குது. இப்போ இந்த வசீகர சக்திங்கிறது எங்கே இருக்குது? அதான் அவங்கவுங்களோட தெய்வ சக்தி தான். அந்த சக்தி உங்களுக்குள்ளாரே இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தவங்களோட சக்தியை பார்த்து நீங்கள் மயங்காதீங்க. உங்களோட சக்தியில் நீங்கள் லயிச்சு தானாய் தன்மயமாய் இருங்க. அதுதான் மோட்சம். அடுத்தவங்களோட சக்தியை பார்த்து நீங்கள் மயங்காதீங்க அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் அற்புதமாக இந்த இடத்துல நமக்கு சொல்கிறார். அடுத்தவங்கள பார்த்து பிரமிச்சு நிற்கக்கூடாதுங்கிறத சொல்கிறார். இப்போ அதே மாதிரி சுறுசுறுப்பாக ஒரு மலையை ஏறுறோம் அப்படின்னா அது அந்த சுறுசுறுப்புங்கிறது ஒரு வகையான தெய்வ சக்தி தானே. அந்த தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னா ஒரு மலை ஏறுறதுக்கு, அந்த செங்குந்தத்தில் ஏறி நிற்கிறதுக்கு இந்த சுறுசுறுப்புங்கிற சக்தி இல்லைன்னா அது ஏற முடியுமா? அப்படி ஏறலைன்னா நமக்குள்ளார மரணம்ங்கிறது ஏற்பட்டுறது இல்லை. இந்த மரணம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? அந்த ஜீவனுங்கிறது வெளியில் போனங்காட்டிக்கு தான். அப்போ நம்மளோட மயிறு, ரத்தம், சக்தி இது எல்லாமே அந்த ஆத்மாங்கிற ஒரு வஸ்துவில் இருந்து தான் இத்தனை சக்திங்கிறது நமக்குள்ளார ஏற்படுது. அந்த ஆத்மா வஸ்துவில் இருந்து தான் நமக்குள்ளார ஜீவனாகவும் சுறுசுறுப்பாகவும் சலனமுள்ள ஒரு வஸ்துவாகவும் இருக்குது. அதனால் அந்த உண்மையான அந்த சொத்ஸ்வரூபமும் அந்த வசிக்கிறதுக்குள்ளார வஸ்துவும் அந்த ஆத்மஸ்வரூபமாக தான் இருக்குது. அதனால் எதையுமே வெளிப்புற விஷயங்களில் மயங்கி உங்களோட ஜீவனை அதோகதியாக விட்டு நீங்கள் செத்து போகாதீங்க. உங்களோட ஜீவனை நீங்கள் மோகிச்சு, சாமி சொல்கிற மாதிரி உங்கள் ஜீவனை நீங்கள் மோகிச்சு அவனவனுடைய ஜீவனை அவனவன் மோகித்து தானாய் தன்மயமாய் தீர்வதற்காகவும் மனித பிறவி அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த பிறவியில் நம்ம ஆத்மஸ்வரூபத்தை அடையணும் அப்படிங்கிறத சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் இந்த கிரகஸ்த தர்மத்தில் இந்த தலைப்பில் சொல்கிறார். இல்லறவாசிங்க இதனால தான் அவங்கவுங்களோட மனைவி கணவன்கிட்ட மயங்கிடுறாங்க, கணவன் மனைவியோட சுரூபத்தில் மயங்கிடுறாங்க. ஆனால் உண்மையாலுமே உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீகங்கிற தன்மையில தான் 2 பேருமே இருக்கிறதா சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் சொல்கிறார். சரி, ஓகே. இதோட தொடர்ச்சி என்னங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம நமஸ்காரம். ஜெய்குரு.